யாரு எனக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் சொல்கிற ஆள் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் வந்து பயிற்சி அப்படின்னு சொல்லுறேன். எனக்கு தெரியாது. உத்தரப்பிரதேசத்தின் நிலைமை என்ன? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன. தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ரவி அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை அவரே புரிந்து கொண்டு பேசுகிறாரா என்பதே ஒரு கேள்வி. ஆளுநர் பொறுப்பிலிருந்து வெளியேறி அவர் எதையாவது பேசட்டும், அதை எப்படி எதிர்கொள்வது என்பது அரசியல் கட்சிகளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் வந்து இப்போ யாரு எனக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கள் சொல்கிற ஆள் இப்போ வந்து அரசியல் தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகரில் வந்து விஜயகாந்த், ஐயா எனக்கு தெரியாதுங்க. அது விஜயகாந்த், கமல் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்தாங்க. இப்போ வந்து விஜய் வர போகிறாரு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் வந்து பயிற்சி அப்படின்னு சொல்லுறேன். எனக்கு தெரியாதுங்க. அது ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் நிலைமை என்ன? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? பெண்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன. தலித் மக்கள் அவர்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் அவர்கள் படிப்பினையை கற்பதற்கு பதிலாக பழிவாங்க வேண்டும், தங்களுக்கு எதிராக வாக்களித்த மக்களை பழிவாங்க வேண்டும் என்று செயல்படுகிறார்களோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்படுகிறது. எனவே தான் இன்றைக்கு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அரசியல் சட்டத்தை காத்திட, ஜனநாயகத்தை காத்திட மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தார்களோ அதே போல் வரக்கூடிய தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ரவி அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை அவரே புரிந்து கொண்டு பேசுகிறாரா என்பதே ஒரு கேள்வி. திடீரென்று மார்க்ஸை பற்றி அவர் பேசினார், பல்வேறு தலைவர்களை பற்றி பேசினார். அவருடைய கொள்கைகளெல்லாம் நாட்டை நாசமாக்கி விட்டன என்று. எனவே திரு ரவி அவர்கள் ஒரு ஆளுநர். இந்த ஆளுநர் அரசியல் சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு குடியரசுத் தலைவரின் ஆணைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஆளுநர் பதவியே தேவைதானா என்ற கேள்வி வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைய ஜனநாயக கட்டமைப்பில் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்று. இந்த ஆளுநர்கள் அவர்கள் என்ன பொறுப்பு? ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றம் இருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இருக்கிறது, முதலமைச்சர் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைவேற்றுகிற சட்டங்களுக்கே ஒப்புதல் தராமல் அதை கிடப்பில் போடுவது எந்த விதத்தில் நியாயமானது? அது மட்டுமல்லாமல் திரு ரவி அவர்கள் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் கொள்கையை சார்ந்து கூட அவர் கருத்துக்களை சொல்கிறார். நாம் அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பது கூடாது. ஆளுநர் பொறுப்பிலிருந்து வெளியேறி அவர் எதையாவது பேசட்டும், அதை எப்படி எதிர்கொள்வது என்பது அரசியல் கட்சிகளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஓகே, நன்றி.